என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆபிரகாம் விசுவாசம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. ஆபிரகாம் விசுவாசம். தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆதியாகமம் 22:8. ஆபிரகாமின் வாழ்வில் மிகவும் மேன்மையான ஒரு காரியம் தன் ஒரே மகனை பலியிட துணிந்ததுதான். ஆண்டவர் அவனிடம் கூறும்போதே, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை தகன பலியாக பலியிடு என்கிறார். ஏகசுதன், நேசகுமாரன், தந்தைக்கும் மகனுக்கும் எத்தனை இறுக்கமான உறவு இருந்திருக்கும். ஆபிரகாம் அதை குறித்து யோசித்தான், ஆலோசனை பண்ணினான், தயங்கினான், திகைத்தான் என்று எதையுமே வேதம் சொல்லாமல் அதிகாலையில் எழுந்து அவன் ஆயத்தப்பட்டதையே சொல்கிறது. ஆபிரகாம் என்ற அந்த தேவ பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படியும் பொருட்டு தன் பிள்ளையை கொடுக்க தயங்கவில்லை. என்ன காரணம்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்ததால் தேவன் மகனை மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர் என்று எண்ணி விசுவாசித்திருக்கலாம். இப்படி ஒரு விசுவாசமா? ஆபிரகாமின் இடத்தில் நாம் இருந்திருந்தால், என் சந்ததி விளங்கும் என்று சொன்னீரே, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றீரே, இப்போது அவனை தகன பலியாய் கேட்கிறீரே, என் பிள்ளையை விட்டுவிடும், காப்பாற்றும் என்று கெஞ்சி மன்றாடி உபவாசித்து ஜெபித்திருப்போம் அல்லவா? இந்த மூத்த விசுவாசி பலியாக ஒப்பு கொடுக்கிறான், ஆனால் மகனை மீட்டு கொள்கிறான். விசுவாசம் என்பது ஆண்டவரிடத்தில் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகிற காலம் இது. ஆபிரகாமுக்கோ ஆண்டவர் கேட்டதை தான் கொடுப்பதே, அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே விசுவாசமாய் இருந்தது. விசுவாசித்து மேன்மையும் நன்மையும் பெற்ற ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இப்படி அநேகரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமும் மேன்மை பெற்றான் என்றாலும் தன் உயிருக்கு உயிரான பிள்ளையை இழக்க சம்மதித்தான். இது நம் பார்வையிலும் ஆண்டவர் பார்வையிலும் உன்னதமான காரியம். அதனால்தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனானான். விசுவாசிகள் பெற்ற நன்மைகளை பட்டியலிட்ட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இறுதியில் விசுவாசிகள் பட்ட பாடுகளையும் பட்டியலிடுகிறது. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று யோபு கூறியது போல் கூறுவோம். நன்மையை இம்மையில் பெறுவோம், இல்லாவிடில் நிச்சயமாக மறுமையை பெறுவோம். விசுவாசம் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டது கிடைக்கும் என்று நம்புவதா, ஆபிரகாம் போல் ஆண்டவர் கேட்டதை கொடுப்பதா? விசுவாசம் என்பது ஆண்டவரிடமிருந்து கேட்டது கிடைக்கும் என்று நம்புவதா, ஆபிரகாம் போல் ஆண்டவர் கேட்டதை கொடுப்பதா? தீர்மானம்: முழு மனதுடன் ஆண்டவருடன் இணைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நல்ல விசுவாசியாக வாழ்வேன்.